உங்க அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அட்டாக் ரொம்ப சிவியரா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அருணா வந்திருக்கேன் அத்தை. சார் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? எப்படியா கொஞ்சம் சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிருங்க சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். சார்
பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம் சொல்றீங்களா? நான் வீட்டில் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. மா, டிடெக்டிவ் ஏஜென்சி இருந்து ஃபோன் பண்ணாங்க. மாதவி இன்னும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலையா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து தேடலாம்னு சொல்றாங்க. அந்த வெறும் பைய மனோர் மாதவியை தேட மாட்டானா? அவ தேட மாட்டான். மனோர் ரொம்ப நல்லவர். யார் மனசு மாறினாலும் அவ மனசு மாறாதன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? அவ மாதவிய மறந்துட்டு அவ மாமா பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே தெரியும். மாதவி ரொம்ப நல்லவன், மனோர் ரொம்ப நல்லவர். அவங்களுக்கு எல்லாம் நல்லாதான் நடக்கும். நீங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் அழவீங்கன்னு என்ன சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, பேசுங்க, பேசுங்கடா. முடியாத, உங்களால பேச முடியாத. ஏன்னா நான் சொன்னதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க. மாதவி சொன்ன மாதிரி நடந்திருந்தா வாயெல்லாம் பல்லாக்கிக்கிட்டு நீங்க பேசிருப்பீங்க. மனோகர் இங்க வந்தா மாதவி எங்க இருக்கா எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அவ சேனன்றி மறந்து குடும்பத்துல பிறந்துட்டேன்னு நிரூபிச்சுட்டு போயிட்டா. ரொம்ப வீராப்பா பேசிட்டு போன உன் பொண்ணு மாதவி இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்ல. ஏமாளி குடும்பத்துல பிறந்துட்டோம், வெளியில தலை காட்ட முடியாதுன்னு எங்கேயாவது ஒளிஞ்சு தொலைஞ்சிருந்தா. திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்ல பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து தேடணும். உன்னால வேற என்னடா பண்ண முடியும்? வேற என்னடா பண்ண முடியும்? அந்த வாழ வந்தான் வீட்டுக்கு போய் என் தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு உன்னால கேட்க முடியுமா? கேட்டா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். இல்ல மனோகரன் எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு மாதவியை தேடி போய் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு மாதவி அவ இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சாலும் அண்ணிலிருந்தே வாழ்க்கையை தலைகீழ ஆயிடுச்சு. நான் ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தா எவ்வளவு செல்வாக்கா எவ்வளவு கம்பீரமா வாழ்ந்துட்டு இருப்பேன். எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு அவ வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்ட. இனிமே என்ன பண்ணாலும் எதுவுமே சேர போறதில்ல. இப்படி அவமானப்பட்டு கேவலப்பட்டு ஒளிஞ்சு வாழ்றதை விட மாதவி செத்து போயிட்டா நல்லதா? என்னடா அப்பா, நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்க? அடங்கா பிடாரி மாதிரி அலைஞ்சா என்னடா பண்றது? ஒரு நாளாவது இந்த பெத்தப்பனோட பேச்சு கேட்டிருக்காள? அவ இஷ்டத்துக்கு அலைஞ்சா. இப்ப பாருங்க, இன்னைக்கு பாருங்க என்னாச்சு? எல்லாத்துலயும் அவமானம், தோல்வி, ஏமாற்றம். இன்னும் அவ உயிரோடு இருக்கான்னு நம்புறீங்க? எனக்கு அந்த நம்பிக்கையில அவ செத்து போயிட்டா. ஏய் ஏய், சும்மா சும்மா அழாத அழாத. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்ன காரணம்? நீதான் காரணம். தோண்டி தோண்டி விட்டியே. என் பேச்சு கேட்டியா நீ? இப்பவும் நான் சொல்றேன், காது கொடுத்து கேளு. அவ சத்து போயிட்டா, மாதவி சத்து போயிட்டா. மாதவி சத்து போயிட்டா. சொல்றதான் நடக்கும். வேணும்னா நீ பாரு. அவர் கிடைக்காத விடுமா, அவர் விடுமா. மாதவி உயிரோட இருப்பமா, கவலைப்படாத. தாயே உண்டியம்மா, தாயே உண்டியம்மா, எந்த அநியாயத்தா இது? குளிர் தாங்க முடியல உண்டியம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா. எப்படி சரி சொல்லாம இருக்க முடியும்? மனசு பூரா ஒண்டியம்மாவை நினைச்சுக்கோங்க, குளிர் தன்னால பறந்துரும். போதும் ஈஸ்வரி, சாஸ்திரத்துக்கு ஒரு வாடி தண்ணி ஊத்துனா போதாதா? போதாது மாமா. நல்லா குளிச்சுட்டு ஈர உடம்போட ஒண்டியம்மாவுக்கு பூசை பண்ணாக்க வம்சம் விருத்தி ஆகும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. இப்படி குளிர்ல நடுங்க வச்சு புருஷனை முட்டாட்டியும் பிரிச்சு வச்சா எப்படி வாரிசு தலைக்கும்? எந்த கிறுக்கு போய் சொன்னா இந்த கதைய? ராத்திரியில ஈர உடம்போட பூஜை பண்ணி கொடுமடா சாமி இதெல்லாம். ஆமா, சாமிக்கு அப்படிலாம் பேசாதீங்க. கணத்துல போட்டுக்கிட்டு பேசாம குளிங்க. அது இல்ல ஈஸ்வரி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. பட்டணத்துல இருந்த வரைக்கும் நீ மாடி ரூம்ல படுத்திருந்த, நான் கீழே ரூம்ல படுத்திருந்தேன். நமக்கு புள்ள பிறகு சான்ஸே இல்லாம போச்சு. இப்ப இங்க வந்தோம், காவியை கட்டி பூஜை மாலைன்னு போட்டு விட்டு பிரிச்சு வச்சுட்ட. இப்படி எல்லாம் இருந்தா எப்படிதான் புள்ள பிறக்கும்? கர்மம் கர்மம் கர்மம். மாலையை போட்டுக்கிட்டு பேசுற பேச்சா இது? ஆத்தா ஒண்டியம்மா தாயே, இவரை மன்னிச்சிருமா, இவரு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பயப்படாத ஈஸ்வரி, ஒண்டியம்மா ஒண்ணும் செய்ய மாட்டா. ஆமா ஆமா,
எங்களுக்கு எல்லாம் தெரியும், பேசாம குளிங்க. அட சொல்ல வந்தது விவரமா கேளு ஈஸ்வரி. சொல்லி தொலைங்க, கேட்டுட்டு தானே இருக்கேன். நீ மாலை போட சொன்னதும் நான் விளையாட்ட தான் போட்டேன். அப்புறம் இந்த சாமி வந்து அப்பப்ப ஆடினதெல்லாம் அது சும்மா ஒரு நடிப்பு. நான் ஒரு சப்போர்ட்டுக்காக தான் அப்படி செஞ்சேன் ஈஸ்வரி. அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு சும்மா பேசினதுக்கோ தோட்டதுக்கோ நீ சும்மா பயமுறுத்தாத ஈஸ்வரி. பாருங்க, சாமி கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒண்டியம்மா துடியான சாமி. என்ன நீங்க ஏதாவது ஏடா கூடமா பேசி என் தாலிக்கு எதுவும் பங்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. வாங்க பூஜை பண்ணுவோம். வச்சுடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க முரளி கவிதா கூட்டிட்டு வா. வரேன்க்கா. இதோ வரேன் மதனி. நீ இப்படி வா. வீட்டுக்குள்ள இருந்து வரதுக்கு நேரம் வர. வாங்க அம்மா. வந்துட்டோம்மா. அப்பா பாத்து பயந்துற போறாரு. நல்லபடியா முடிச்சு வாங்க. உப்பு இல்லாத பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன், ஆத்த கையில சாப்பிடுவோம். அக்கா உப்பு இல்லாம இல்லையா? ஆமா. எதுக்கு அப்படி பதற? வேற தானே அப்படித்தான். நாக்கு குருசியா தின்னா அப்புறம் எங்கிட்ட உடம்பு கட்டுப்பாடோட வச்சுக்கிறது. வாங்க. அக்கா என்னக்கா உப்பு சப்பு இல்லாம சாப்பிட சொல்றேன்? என்னென்ன பச்சை சாப்பிட சொல்றேன்? ஒன்னும் கவலைப்படாதப்பா. விரதம் முடிஞ்சு மாலையை கலத்துனதும் மொக்கால 2 கிடாயை வெட்டி கருவிக்கு சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். போ சீக்கிரம் வாங்க, இல்லன்னா எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. வாங்க வாங்க. ஒண்டியம்மாக்காக அந்த விரதம் இந்த விரதம் சொல்லி பாலும் பழத்தையும் பிரசாதமா கொடுக்குறாங்க. எப்படி தூக்கம் வரும்? நமக்கு சோத்த சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். என்ன பண்றது? மாமா என்ன பண்றீங்க? பாயை விரிக்க போறேன். பாயை விரிச்சு சொகுசா தூங்க. ஆமா, பாயில படுத்தா தானே எனக்கு தூக்கம் வரும். நீங்க வேறதா இருக்கீங்க, மறந்துட்டீங்களா? பாயில எல்லாம் தூங்க கூடாது, வெறும் தரையில தூங்க. கொண்டாங்க. தரையில படுத்தா எனக்கு தூக்கம் வராது ஈஸ்வரி. ஒண்டியம்மாவை நினைச்சு தூங்க. தூக்க தன்னால. ஒண்டியம்மா நினைச்சா எப்படி தூக்கம் வரும்? கவிதா என்னங்க கவி, உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா சாமி விஷயமாச்சே, ஏதாவது விபரீதமா ஆயிடுச்சுன்னா நம்மள தானே குற்றம் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இப்படியே ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, பொறுத்துக்குவோம். ஏதோ காரணமாதான் நமக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்த தள்ளி போதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ நல்ல நேரத்துல நடந்தா சரி. சரி கவி. கவிதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பேசிட்டு இருந்தோம். நேரமாச்சா இல்லையா? தூங்கணும்ல, வா. அக்கா, என்னடா கொஞ்ச நேரம் கவி கிட்ட பேசிட்டு இருக்கேனே. அது சரி, இப்படி நேரம் அதானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. டேய், ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா தெய்வ குத்தமாயிரும்டா தம்பி. ஏண்டா, சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி உங்க 2 பேத்தையும் இப்படி உட்கார வச்சு பேச வைக்கிறதே தப்பு. அதுவும் இல்லாம மாமா மாலை போட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்குல்ல, அப்புறம் அந்த ஆத்தாளுக்கு நம்ம செய்யற பாவம் மாதிரி ஆயிரும்ல. எல்லாம் நல்லபடியா நல்ல நேரத்துல நடக்கும். பொறுமையா இருங்க, விளங்குச்சா? சரிக்கா. வா. நல்லா இருக்கு. இன்னும் உட்கார்ந்து பேசிக்கிட்டா இருக்கீங்களா? அப்பா இங்க வாங்க. இந்த வரேம்மா. கவிதா, நம்ம அந்த இடத்துல படுத்துக்குவோம். என்னம்மா என்ன பண்றீங்க? தம்பி அங்க தனியா தூங்கிட்டு இருக்கான். நீங்க போய் அவங்க கூட துணைக்கு படுத்துக்கங்க. ஈஸ்வரி, நான் இங்கே ஒரு ஓரமா படுத்துக்கிறேனே. இது ஒரு ஓரமா உங்களுக்கு? நடுமுத்தத்தை போய் ஓரன்னு காட்டுறீங்க. போங்கப்பா, அவங்க கூட போய் படுத்து போங்க. சரிம்மா சரிம்மா. ஈஸ்வரி, போய்தான் ஆகணுமா? வெத்தலை பாக்க வச்சா? இல்லம்மா இல்லம்மா. இந்தப்ல கவிதா, நீ வருத்தப்படுறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன செய்ய, இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களுக்குலாம்
நாங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். கிராமத்திலே வளர்ந்துட்டோம். நீ ஒன்றும் வருத்தப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தேவை. அதுக்கப்புறமா இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடப்படலாம் பண்ணிடுவோம். சரியா? நீ அந்த பாயவரி நான் போய் தலைவணி எடுத்துட்டு வந்துடுறேன். முரளி, என்னப்பா? தூங்கலாமா? அப்பா, நீங்க இங்கே தூங்க போறீங்க? ஆமாண்டா, உனக்கு துணையா இருக்கணும்னு தான் ஈஸ்வரி என்ன இங்க படுக்க சொல்லியிருக்கா. ஐயோ, என் அக்காவை புரிஞ்சுக்கவே முடியலையே. என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கா. இது பாருங்க, எனக்கு துணையெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் ஒத்தையாவா படுத்துக்கிறேன். நீங்க வெளியில போய் படுங்கப்பா. வேண்டாண்டா, ஈஸ்வரி ஏதாவது சொல்லிடுவா. அப்பா, நீங்க ஏன் கூட படுத்தீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன். கிளம்புங்கப்பா. சரி, இங்க அங்கன்னு அலைய விட்டுது. எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டுல டார்ச்சர் பண்றாங்க என்ன. வேற யாராவது வரதுக்கு முன்னாடி கதவை சாத்திடுவோம். ஐயோ, இந்த இடம் பிடிச்ச தூக்கம் வர மாட்டேங்குதே.